சமீப காலமாக இந்திய மக்கள் வங்கி சேமிப்பை விட அதிகமாக பங்குச்சந்தை முதலீடுகளை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஒரு இன்ஃபோகிராபிக்ஸை பார்க்கலாம். தேசிய பங்குச்சந்தையில் கடந்த 6 ஆண்டுகளில் தனிநபர்களின் ஒட்டுமொத்த முதலீடு 4,50,000 கோடியாகும். இதனால் தனிநபர்களின் முதலீடு வலுவாக உள்ளது. பங்குச்சந்தையில் தனிநபர்களின் பங்களிப்பு 18.75 விழுக்காடு. இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத பங்களிப்பு ஆகும். பங்குச்சந்தையில் 2020ஆம் ஆண்டு முதல் அதிகரித்த முதலீட்டின் மதிப்பு 84 லட்சம் கோடி ரூபாய். இந்த உயர்வு முந்தைய ஆண்டுகளை விட 5 மடங்கு அதிகம். கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு பங்குச்சந்தை தொடர் ஏமாற்றமடைந்து வருவதன் அடையாளமாக நிகர லாபம் 53 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தனிநபர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதிகம் முதலீடு செய்வதால் மியூச்சுவல் ஃபண்டுகளில் தனிநபர்களின் பங்களிப்பு 84 விழுக்காடாக உள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் தனிநபர்கள் 5,717 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை விற்பனை செய்துள்ளனர்.